ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? மணி வந்து இப்போ கரெக்டாக 1:15 ஆகுது. இருந்தாலும் வானம் இருட்டு கருட்டு போய் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் 2 பேர் எங்கே வந்திருக்கோம்னா, மீண்டும் நம்ம டாக்டரை பார்க்க வந்திருக்கோம். நான் சும்மா டாக்டர் சொல்கிறேன்னு கோவப்படாதீங்க. என்கிட்ட கடைக்கும் போகிறதில்ல, பெருசாக சமையல் பண்ணி எடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணு. பார்த்தீங்களா, மூச்சு வாங்குது. இங்கே நிறைய பேர் புறாக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சொல்கிறாங்க புறாக்கு சாப்பாடு போட்டால் நம்ம கடன் தீரும், நம்ம செஞ்ச பாவம் தீரும்னு சொல்கிறாங்க. நான் அதை நம்ப மாட்டேன். ஒருத்தவங்க பசியில் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும். அதை மட்டும் நம்ம நினச்சி ஃபாலோ பண்ணுவோம், சரிங்களா? ஆட்டோவில் போனால் நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் 30 ரூபா 35 ரூபா பில்லு ஆகிடுது. அதனால நாங்களும் வீட்டிலே அடைஞ்சு கிடக்குமா, சும்மா ஆட்டோவில் சுற்ற வேண்டாம், நம்ம நடந்தே போயிடுவோம். காலுக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ் ஆகும். 4 பேரை பார்த்த ஒரு கண்ணுமே நல்லா ஒரு எக்ஸசைஸ். ஓகே, காலுக்கும் எக்ஸசைஸ், கண்ணுக்கும் எக்ஸசைஸ். இது போக்கர்கர்னா மெயின் ஜங்ஷன். கடைலாம் பார்த்திங்கன்னா சும்மா தாறு மாறாக இருக்கும். கூட்டமாக இருக்கும். நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், மத்தியான வேலையில் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா காலையில் வேலைக்கு போகிற நேரத்தில், சாயங்காலம் வேலைக்குன்னு வர நேரத்தில், பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்தில் இவ்வளோ கூட்டமாக இருக்கும். இது ரொம்ப மெயின் ஜங்ஷன். இது செக்டர் 8. ஓகே, இதுதான் முன்னாடி எங்கள் அக்கா வீடு. எங்கள் அக்கா வீட்டுக்குலாம் போனால் இப்போ ஆஸ்பத்திரி டாக்டரை பார்க்க முடியாது. இதுதான் போர்டு, பார்த்துக்கோங்க. எப்போவுமே நான் வேகமாக நடப்பேன், இவர் மெதுவாக நடப்பார். இன்றைக்கி அவர் என்ன விட்டுட்டு வேகமாக போய்கிட்டு இருக்காரு, சரிங்களா? நான் என்ன வ்ளாக் போடட்டும், என்ன கண்டென்ட் போடட்டும் ஒன்றும் தெரிய மாட்டேக்கு. ஏதாவது வித்தியாசமாக போடணும்னு நினைக்கிறேன். வித்தியாசமாக எனக்கு எதுவுமே இல்லை. அதனால் வானத்தையும் பாருங்கள், செடியும் பாருங்கள், மக்களையும் பாருங்கன்னு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு நம்ம தினம் ஃப்ரெண்ட்ஸ் 1 மணி நேரம் அட்லீஸ்ட் நடக்கணும், சரிங்களா? அது வந்து என் வீட்டுக்காருக்கு அந்த பழக்கமே இல்லை. அவர் தினம் நடந்திருந்தால் இவர் உடம்புல வெயிட் போட்டிருக்கா நான் நினைக்கிறேன். நான் நடப்பேன் அந்த அளவுக்கு நடப்பேன். இப்போ கொஞ்சம் நடக்கிறாரு, நானும் ஒரு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேன். எங்கே பாருங்கள், யாருக்கு வியாபாரம் இருக்கோ இல்லை, இது ஒரு ஆஸ்பத்திரிக்கு நல்லா கூட்டம் இருக்குது. அவ்வளோதான். டாக்டர் எல்லாமே அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. சொத்தை விற்று, வயலை விற்று, ப்ராப்பர்ட்டி விற்று படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க படிக்கும்போது தான் கஷ்டம். சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே விட்டதெல்லாம் பல மடங்காக பிடிச்சிடலாம், சரிங்களா? எனக்கு ஸ்டேஷனுக்கும் இந்த ஆஸ்பத்திரிக்கும் வேகமாக நடந்தால் 15 நிமிஷம் வழி தான். அதனால் நம்ம நடந்தே போயிடலாம், சரிங்களா? நடந்தால் நமக்கு ஆரோக்கியம் வேறு. ஆட்டோவில் போய் ஜம்முன்னு இறங்கிட்டா 30-40 நேரம் போய் 40 ரூபாவும் போயிடும். நமக்கு நடந்த ஒரு வேர்வையும் நம்ம உள்ளுக்குள்ளே தங்கி கொழுப்பு வச்சுட்டு கலசரம் வந்துட்டு தைராய்டு வந்துட்டு ஆயிரும். அண்டாவில் கூட்டமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. வடைப்பாவு 10 ரூபா, நல்லா சூடாகவும் இருக்கும். யாருமே காலையில் வீட்டில் மத்தியானம் சாப்பாடுக்கெலாம் வீட்டுக்கு மெனக்கட்டு போக மாட்டாங்க. வேலையை பார்த்துட்டு 2 வடைப்பாவை சாப்பிட்டு ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தா வயிறு நிறைஞ்சிரும். இது ஒரு கிரவுண்டை பற்றி சொல்லணும். இதுக்கு அந்த பக்கம்தான் எங்கள் பையன் சின்ன வந்து 1லேருந்து 5 வரைக்கும் படித்தான். அப்போ அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நேரத்தில், பின்ன விளையாட்டு நேரத்தில் இங்கே கொண்டாந்து விடுவாங்க. நான் நிறைய நேரம் இங்கே வந்து லூட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறது, குழந்தைங்களோட சேர்ந்து சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பார். 5ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் தான் அவர் திலக் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் போட்டாச்சு. இந்த கிரவுண்டை பற்றி சொல்லியாச்சு. இப்போ மழை காரணமாக எல்லாம் தண்ணி நிறைஞ்சிருக்கு. பிள்ளைங்களுக்கு விளையாடுற இடம் எல்லாமே இருக்குது. மழை காரணமாக தண்ணி நிறைஞ்சு போய் இருக்குது. பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. ஓகே, எந்த கடையில் என்ன விற்காங்களோ விற்கல, கடைக்கு கொடை விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நகை விற்கிற விலைக்கு இருந்தாலும் எந்த நகை கடையில் பாருங்கள் அவ்வளோ கூட்டம் நிறைஞ்சு பேர் இருக்காங்க. எங்கேருந்தான் இவங்களுக்கும் பணம் வருதுன்னு தெரில. இதை பார்த்துக்கோங்க, 10 ரூபா வடைப்பாவும். அப்போ யார் 20 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டா வயிறு நிறையுமா? அதனால போர்டெல்லாம் பெருசாக போட்டிருக்காங்க. இன்றைக்கி இந்த மும்பை நடக்குதுன்னா வடைப்பாவு நிறைய பேர் வந்து வடைப்பாவு பிரியர் சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு ஒத்துக்கிறத சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். அது எதனாலும் தெரியல. இங்கே பாருங்க, ஜவுளி கடை மும்பைக்கெலாம் அழகழகாக ரெயின் கோட்டை போட்டு வச்சுருக்கு. எதுக்கு போட்டு வச்சுருக்குன்னா இங்கே குட்டி பாப்பாவுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் ரெயின் கோட் கிடைக்கணும். பொம்மைக்கு ரெயின் கோட்டை மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், நடந்து மெயின் கோப்பர்கர்னா மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு, சரிங்களா?
வெளியில் செக்ட்ரு, இது செக்ட்ரு எத்தனை தெளிவாக தெரியல. ஆனால் எப்போவும் நாங்கள் மோஸ்ட்லி வர இடம் தான். இப்போ நான் சொல்லி யாராவது கமெண்ட் பண்ணி செக்ட்ரு தப்பாக சொல்லிட்டீங்கன்னு எனக்கு கிடிச்சிடுவீங்க. அதனால் எத்தனை செக்டர்னு தெரியல. சரிங்களா, கேட்டுட்டேன். நான் ஒரு இடத்துல போர்டு பார்த்துட்டேன், செக்ட்ரு கூப்பிருக்கேன்னா 7 அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். தப்பாக இருந்ததுன்னா அவரை திட்டுங்க, என்ன திட்டாருங்க. ஓகே, இப்போ அடுத்த மாதம் நம்ம பிள்ளையாரப்பா வரப்போறாரு பார்த்தீங்களா. நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நிறைய விற்றுக்கிட்டு இருக்காங்க. குட்டி 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 பிள்ளையாரப்பா எவ்வளோ நிறைய கொச்ச 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 கொச்சன்னு சாமியாகவே இருக்காங்க பாருங்கள். பிள்ளையாரப்பா எல்லோரும் நல்லா வைங்க. இங்கே இருங்க, இங்கே ஃபுல்லாக பெரிய ஷாப், நிறைய இடத்துல பிள்ளையாரப்பா பண்ணுறாங்க. நீங்கள் பிள்ளையாரப்பா ஸ்தாபன் பண்ணுவீங்களா, கணபதி பப்பா வர விழுப்பீங்களா சொல்லுங்கள். இருந்தாலும் நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்தாச்சு. டாக்டரை பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னு சொல்கிறேன். 10 நாளைக்கு எழுதி கொடுத்தாங்க, நாங்கள் 5 நாளைக்கே வாங்கிட்டோம். இன்றைக்கி 28, இப்போ 1ஆந்தேதி தையல் பிரிக்க வரும் பார்த்தீங்களா, அன்றைக்கி வாங்கிக்கலாம். டாக்டர் சொல்கிறாங்க எக்காரணம் கொண்டு நீங்கள் மருந்து மாத்திரையை விட்டுறக்கூடாது, கண்டிப்பாக மருந்து மாத்திரை எடுக்கணும். அப்போ தான் உங்கள் கை சீக்கிரம் விரல் ரிக்கவரி ஆகும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப நான் இழுத்துட்டேன் போல். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். ஓகேங்களா, இன்றைக்கி எனக்கு பெரிய லெவலில் உங்கள் ஆதரவு கிடைக்கிது, அது நினைக்கும் போது பெருமையாக இருக்குது. நிறைய பேர் நல்லா விசாரிக்கிறீங்க. தேங்க்யூ வெரி ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லட்சுமி. பாய் பண்ணணும். மூஞ்சி பாருங்கள், கையில் பிரிக்க போகிறாங்கல்ல. இன்றைக்கி பிரிக்கல, பிரிக்கிற 4 நாள் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கே பயம். வாழ்க்கையில் பயம் இருக்கணும். பயம் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும், சுவாரஸ்யம் வரும். டெக்கா பை பை, லவ் யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் டெக்கா பை பை, லவ் யூ. எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் ஒரே டூர் தான், ஒரே ஆஸ்பத்திரி டூர். யார் யார் வீட்டு டூரு, பிக்னிக்கு, கல்யாணம், காட்சி, நல்லது கெட்டது கோயிலுக்கு போவாங்க. எங்களை இப்போ கொஞ்சம் முருகப்பெருமாள் சொல்கிறா, கொஞ்சம் நேரம் போய் பவானி லைஃப் நீ போய் ஆஸ்பத்திரியில் சுற்றி வீடியோ எடுத்து போடு, அது மக்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்குன்னு சொன்னதுனால முருகர் அனுப்பினால இங்கே வந்துட்டேன். நான் ஆஸ்பத்திரி வீடியோ எடுத்தேன். இல்லைன்னா நானாவது ஆஸ்பத்திரி ஆகுது, எனக்கு என்ன வந்தாலும் சமாளிச்சிருவேன். ஆனால் இவருக்கு இந்த இடம் வந்தது ரொம்ப பெரிய பிரச்சனை. தினம் விளக்கதெல்லாம் நன்மைக்கே. எனக்கு என்ன பிரச்சனைனா, கடந்த 9 நாளாவது கடையே மூடி இருக்குது, வருமானமும் ஒன்றும் இல்லை. ஆஸ்பத்திரியில் கொண்டாந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சும்மா பசங்களே நம்ம டார்ச்சர் பண்ணி பணம் கேட்கலாம். கை சீக்கிரம் குணம் ஆகிட்டுனா சீக்கிரம் கடையை பார்த்து நம்ம தொழிலை நம்ம குழப்ப பார்க்கலான்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு டென்ஷன். எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறாரு கம்பி சார்பில். அதனால எப்படி சாப்பிடணும், எந்தெந்த மாத்திரை எந்த நேரம் எடுத்துக்கணும் அப்படின்னு சிட்டி சமாளிக்கிறேன். இதில் எதுவுமே ஆஸ்பத்திரி பில் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒன்று மிஸ் பண்ணிட்டான்னா பின்ன டாக்டர் வந்தாலும் மொதல் பில் தான் கேட்குறாங்க நமக்கு. நம்ம தலைவரையும் பார்த்துக்கோங்க. தலைவரை வச்சு கொஞ்சம் வெயிட் பார்த்துடலாம், எத்தனை கேஜி இருக்காருன்னு. 100 கிலோ. இனி அடுத்து நான் பார்க்குறேன். ஓகே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நான் 54க்கு மேலே ஏறவும் மாட்டேன், இறங்கவும் மாட்டேங்க. பல வருஷமாக தான் நடக்குது. டாக்டர் அவரை தான் வெயிட் பார்த்து வர சொன்னார். சொல்கிறாங்களே, பூவோட சேர்ந்து நாரும் மடக்குன்னு சொன்ன மாதிரி நானுமே வெயிட் பார்த்துக்கிட்டேன். என்னோட வெயிட் பார்த்தீங்களா, இதுதான் பல வருஷமாக ஏறவும் மாட்டுக்கு இறங்கவும் மாட்டுக்கு அப்படியே நிற்கி. ஐ ஆம் சில்வர் பாடி. ஓகே, இவரு இப்போ 10 நாளாக உட்காந்துக்கிட்டே இருக்காங்க, வேலைக்கு போகாமல் உட்காந்து சாப்பிட்டு தூங்குறாரு பார்த்தீங்களா. 100 செஞ்சுரி அடிச்சிட்டு 101 ஆகிட்டு. நான் குறைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் கூட்டிகிட்டு போது அவர் சொல்கிறாரு ஐயா 99 இருந்தது, இப்போ 100 ஆகிட்டுது. சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக எங்கள் வெயிட் ஏறினதை பற்றி இறங்கினதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க சப்போர்ட் பண்ணுங்கள். வீட்டு நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லட்சுமி. இந்த முட்டை அடிக்கடி உங்களுக்கு எது கொடுத்தனா உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். நீங்களும் அது மாதிரி லவ் பண்ணி எனக்கு கிச்சித்தாங்க. பாய். பிடிச்சி 2 பேரும் ட்ரெயினில் உட்காந்தாச்சு. கையை பிடிச்சி அமுக்கி பிடிச்சி வச்சுருக்காரு வலிக்கு போல்.
இந்த நேரம் ட்ரெயினில் அவ்வளோ கூட்டம் இருக்காது. மணி வந்து இப்போ 2:45 ஆகுது. ஸோ அந்த நேரத்தில் கூட்டம் இருக்காது. நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருந்தது. அப்போது 11:30 மணி இருக்கும். இப்போ வந்து அவ்வளோ கூட்டம் இல்லை. ட்ரெயின் ஃபுல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. இறங்கிடலாம், தள்ளு முள்ளு பண்ணாமல் இறங்கிடலாம். இது நான் வந்தது இப்போ பன்வேல் ட்ரெயின். ஓகே, ஸ்டேஷன் பார்த்தீங்களா, எப்போவுமே ரஷ்ஷாக தான் இருக்குது. வரவங்க வராங்க, போகிறவங்க போகிறாங்க. எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல. நான் எப்படி வந்துட்டு போகிறேனோ அது மாதிரி அவங்க வந்துட்டு போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், கீழே எதுவும் கிடக்கு என்னன்னு பார்க்கலாம். மாடி இது என்னமோ ஒன்று கிடச்சிருக்கு. ஸ்டீலா வெள்ளியா என்னன்னு தெரியல. இன்னொன்று ஏதோ அத்து விழுந்துருக்கு. ஏதோ பிரேஸ்லைட் மாதிரி இருக்குது. அவன் யாருதுன்னு தெரில. அது வந்து அத்து ஒன்றும் போல் கலண்டு விழுந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் இப்படி கலண்டு விழுந்துருக்கு. இப்போ ஸ்டீலா வெள்ளியா ஒன்றும் தெரியல. இது வெளிச்சத்தில் வந்து பார்த்துப்பேனான்னு தெரியுது. இது வந்து கட் ஆகிருக்கு பாருங்கள். ஓப்பா, இது வந்து உடஞ்சிருக்கு. இது உடஞ்சி தான் வந்து விழுந்துட்டு, இல்லை நார்மலாக அது விழாது. அது யாருதுன்னு தெரியல பாருங்கள். இந்த பாயிண்ட் வந்து உடஞ்சிருக்கும். இவங்க போகிறவங்கள்ட்ட யார்கிட்ட கேட்கட்டும். எல்லோரும் எந்துன்னு சொன்னாங்கன்னா இது பாருங்க, யாரோ பாவம் நூலெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. சரி பார்ப்போம் யாருதுன்னு. ஏதோ பேர் எழுதியிருக்கு பாருங்கள். என்ன பேருன்னு பாருங்கள். எனக்கு தெரியல, இங்கிலீஷ் நமக்கு படிக்க தெரியாது. வெள்ளி கிடையாது, ஸ்டீல். இது வெள்ளியாக இருந்தால் உள்ளே வந்து இப்படி இருக்காது. எனக்கு ஸ்டீல் அவ்வளோ உள்ளே வந்து இப்படி துரு பிடிச்சி போயிருக்கு. சரி, யாரதோ பாவம் நூலெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. யாரோ பாவம் ஏதோ ஒரு பாவம் பட்டவங்கள் தான் போல். பணக்காரங்க நூலெல்லாம் கட்ட மாட்டாங்க, புதுசாக வாங்கி போட்டுப்பாங்க. இல்லைன்னா இதை கழட்டி போட்டு வேற வாங்கிப்பாங்க. யாருதுன்னு தெரியல. சரி இருக்கட்டும். அடிக்கடி சொல்லுவாங்க, வெள்ளி நமக்கு கிடைச்சா நல்லது. நம்மள்ட்ட வந்து தங்கம் தொலைஞ்சா அது கவலைப்படக்கூடாது. நம்மளை பிடிச்ச கீழே கஷ்டப்போயிட்டுன்னு இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு நம்ம வாங்கவும் இல்லை, தொலைவும் இல்லை. அதனால் வந்து வெள்ளி கிடைச்சா நல்லது. சரி, நமக்கு இது வந்து வெள்ளி இல்லை, ஸ்டீல் தான் கிடச்சிருக்கு. சரி, ஏதோ ஒன்று. ஆனால் யாருன்னு தெரில, பாவம் உடஞ்சி போச்சு. சரிங்களா, உங்களுக்கு தெரியுதா இது வெள்ளியா ஸ்டீலான்னு? எனக்கு அது கன்ஃபியூஸாக இருக்குது. பிச்சைக்கார நாயே கீழே என்ன கிடச்சான்னு தூக்கிட்டு வந்துருவியா? அது ஸ்டீலு, தூக்கி தூர போடுது. ஸ்டீலோ வெள்ளியோ ஏதோ நமக்கு கடவுளாக பார்த்து கொடுத்த பொருள் நான் கையில் வச்சுக்கிட்டே இருக்கேன். சரிங்களா, சொல்ல கீழே எது கிடந்தாலும் தூக்கிடுன்னு. ஆனால் என்ன கிடந்தா கண்ணு முன்னாடி இத்தனை பேர் போனாங்க. அவங்களுக்கெல்லாம் கண்ணில் தட்டுப்படல, எனக்கு மட்டும் தட்டுப்பட்டுருக்குன்னா அதனால நான் கையில் பொக்கிஷமாக வச்சுருக்கேன். எல்லாம் வீட்டு வந்து சேர்ந்தாச்சு. இது ஸ்டீல் தான், ஆனால் யாருதுன்னு தெரில. பேர் பாருங்கள், போட்டிருக்கு பாருங்கள். இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். எனக்கு எழுத படிக்க தெரியாது. புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் வெள்ளி தங்கம்லாம் கிடைக்கும். நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன். சரி இருக்கட்டும், பாவம் புண்ணியம்லாம் கடவுளுக்கு தெரியும். இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ஆதரவு தாங்க. மீண்டும் நல்ல இதை போல் ஒரு பிரேஸ்லெட் வீடியோவில் பார்க்காம வேறு எதுனா வீடியோவில் பார்க்கலாம். தச்சா பை பை, லவ் யூ. லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.